என்ன சாப்பிட்றீங்க? பொங்கல். மம்மி பொங்கல் எப்படி இருக்கு மம்மி? சொல்லுங்க. மம்மிட்ட ஃபேன்ஸு கேட்குறாரு, மம்மி எங்கே காணும் காணும் அப்படி. ஸ்மூத்தாக சாப்பிட்றீங்க. பொங்கல் நல்லா இருக்கா? ஏன் என்னாச்சு? சப்ஸ்கிரைபர் யாரும் வரல மனசுல? சும்மா வர மாட்டேன். வெறும் சும்மா வர மாட்டேல, மனசு இருந்து தான் வருவேன். மம்மினை மம்மி எங்கேன்னு எல்லாம் நிறைய பேர் கேட்குறாரு. அதான் எனக்கு வந்தோடனே செல்லில் போட்டு என்ன யாராக இருந்தால் நான் சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, எனக்கு அப்படியே அன்னையிலேருந்து போட்டு காமிக்கிற பாரு. ஒன்று காமிச்சிருக்கியாடா நீ என்கிட்ட? மக்கள் கேட்குறாருல்ல, எனக்கு அப்படி தெரியும். மக்கள் கேட்குறாங்க, நீ எடுத்து வச்சு சொல்கிறியான்னு. இப்போதைக்கு நான் எடுத்து வச்சு தான் சொல்கிறேன். வைரல் ஆனதான் நான் மம்மினை காமிப்பேன். ஏன்னா எனக்கு நம்ம ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லிவிடுங்க. நம்ம சாப்பிடும்போது என்ன மரியாதை, இல்லைன்னா என்ன ஏதாவது சாப்பாடு விஷயமா வேறு ஏதாவது சொல்லிவிடுங்க. ஒரு ஏதாவது பியூட்டிஷியன் டெக்னிக் ஏதாவது சொல்லிவிடுங்க. ஏன் என்னாச்சு? வை நீ நினைக்கிற மாதிரிலாம் வராது மைண்ட்ல இருந்து. எல்லாரும் மாதிரி நான் இல்லை. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு நேரம் காலம் இருக்கு. பொங்கல் அப்படி சொல்லும்போது மம்மிக்கு என்ன தோணுது? மாட்டு பொங்கல் பெரிய சக்கரை பொங்கல். பொங்கலுக்கு பொங்கல் சாப்பிட முடியும். பொங்கல் அன்னைக்கு. தீபாவளிக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா? வா வா வா, வேற லெவலு. எப்படி இது வேற லெவலு. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம். இப்போ அடுத்த மாசம் 10ஆம் தேதி தீபாவளி. தீபாவளி யாரா சாப்பிட முடியுமா? எங்க வச்சிருக்கீங்க? உடைக்கதான் முடியும். தீபாவளியை உடைக்கதான் முடியும். வா வா வா. அப்போ தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல்? தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் அதிரசம், முறுக்கு, ஸ்வீட் தான். அப்போ கண்டிப்பாக கைஸ், உங்களுக்கு முறுக்கு அதிரசம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்காக மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஹோம் டெலிவரி பண்ணிவிட்டு உங்களுக்காக நாங்கள் உண்ணியப்பம் பணியாரம் எல்லாம் நம்ம டெலிவரி பண்ணுவேன். அப்படியே சேல் பண்ணலாம்ல. 10 உண்ணியப்பம் 30 ரூபா. நல்ல சூப்பராக இருக்கும். எவ்வளோ 3 ரூபா தானே கேட்குறாம்மா? ஒரு உண்ணியப்பத்துக்கு 3 ரூபா தானே? நம்மளே கடையில் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா 25 ரூபாய் கொடுக்குறோம், 30 ரூபாய் விற்பான். நம்ம நேரடியாக நம்மளே சேல் பண்ணால் 30 ரூபா. அவ கைஸ், தீபாவளிக்காக உங்களுக்காக நம்ம உண்ணியப்பம் பணியாரம் நாங்கள் வீட்டில் சேல் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்கும் மம்மி தீபாவளி விஷஸ் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வா, இன்னும் கிடக்கு. பொங்கலுக்கு போயிட்டேன். என்னது? ஃபர்ஸ்ட் வர்றது பொங்கல் தான். முன்னாடி பொங்கல் தானே இருக்குது. இப்போ தீபாவளி தான் வரும். முன்னாடி இப்போ பொங்கல் தானே இருக்குது. அதெல்லாம் பொங்கல் சொன்னேன். தீபாவளிக்கு 2 நாள் கழிச்சு தானே இருக்கும். முன்னாடி இப்போ மம்மி இப்போ என்ன சாப்பிட்ற? ஆமாம், பொங்கல் நாள் வார்த்தைகள் அப்புறம் தானே தீபாவளி. வா வா வா, ஒரு அடி சிரிச்சு சொல்லுங்க. ஹலோ காய்ஸ், சொல்லுங்க. தீபாவளி ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. ஸ்வீட் எல்லார் வீட்டுக்கும் பரிமாறிக்கோங்க. இங்கேயும் கொண்டு வைக்கும்போது பார்த்து வடிங்க. பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு வடிங்க. குட்டி பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு வடிங்க. பட்டாசு உடைக்கும்போது சின்ன பிள்ளைங்க பட்டாசு வச்சா நீங்கள் பக்கத்தில் அப்பா அம்மா பக்கத்துலேயே நின்றுங்க. பிள்ளைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எதுக்கு தண்ணி பக்கெட்டில் வைக்கிங்க? திடீர்னு தீ பிடிச்சாக்கா ஊற்றுறதுக்கு அவ்வளோ நேரத்துக்கு போய் தேடணும்ல. திடீர்னு ஏதோ ஒன்று விபத்து நடந்தது, யாருக்கோ போகிறவங்க வரவங்களுக்கோ இல்லை நமக்கு கூட ஏதாச்சும் நடக்கலாம். தண்ணி எடுந்தால் தண்ணி, இல்லைன்னா மணல் பக்கெட் பக்கத்தில் எப்பவுமே இருக்கணும். 2மே இருக்கணும். இல்லை கோணி, சாக்கு கோணி. எதுக்கு வீசி அடிக்குதுக்கா? எதுக்கு சாக்கு தோணி? சாக்கு பண்ணி தீ பிடிச்சா அதை போட்டு அப்படியே அமுத்திடுவாங்க. அப்போ ஏதாவது எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டாசு அடிக்கிறீங்க? இப்போ அப்படிதான். ஆனால் இந்த வருஷம் அவ்வளோ இருக்காது பட்டாசு.
வை ஏன் அப்படி? எல்லாம் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது ஒரு எண்ணமா. அப்போ முன்னா சின்ன இப்போ ஒரு 10-30 வருஷம் முன்னாடி எல்லாம் தீபாவளி எப்படி இருந்துச்சு? என் காலத்துக்கெல்லாம் தீபாவளின்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன் தெரியாது. அந்த பட்டாசு வாங்கி வைப்பாங்க, ஒரு பெட்டி ஃபுல்லாக இருக்கும் பட்டாசு, அதை எடுத்து உடப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்புறம் அது ஒரு அரக்கனுடைய சாக கொண்டாடுறது. அது அவன் இறந்த நாள் தீபாவளி அன்னைக்கு. அரக்கனா? ம், எங்கே, எந்த ஊர், எந்த ஏரியாவில்? அரக்கன் இறந்தது தான் தீபாவளியை கொண்டாடுறது. ஒரு செத்தவனா கொண்டாடுறது தீபாவளி. அப்படியா? அவ்வளோ மோசமான அரக்கன். அப்போ சந்தோஷத்தாலே கொண்டாடுறதா? ஹாப்பி. ஓ கைஸ், அப்போ ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் தீபாவளிக்கு இதுன்னு பின்னாடி இருக்கிறதுல. ஓகே, அது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. சும்மா எல்லாரும் பட்டிக்கிற பழைய ஆளுகளாக தெரியும். ஆமாம், சும்மா வந்து பட் எல்லாரும் தீபாவளி பொட்டாசு வெடிக்கிறேன். எனக்கு உண்மையே தெரியாது ஆக்சுவலாக. ஒரு அரக்கனுடைய நினைவுனால தான் ஹாப்பியாக கொண்டாடுறது. அவன் எவ்வளோ கெட்டவனா இருந்தால் அவனை அப்படி கொண்டாடுறாங்க அந்த காலத்துலேயே. சூப்பர் மாமி. தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வரும் தீபாவளி ஸ்பெஷல்.